புத்தகத்துல படிக்க முடியாதுன்னு நினைக்கக்கூடிய அடியார்கள் ஏதாவது ஒன்றை எடுத்து முழுமையாக படிக்கலாம். நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த தைப்பூச விரதங்கிறதே முருகனுடைய அனுபவம் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு மெனக்கிறோம். அந்த அனுபவத்தை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய மிக எளிமையான ஆற்றல் மிக்க தத்துவம் சொரியக்கூடிய முருகனுடைய கருணை பொழியக்கூடிய அற்புத மந்திரம் கந்தர் அனுபூதி. அந்த கந்தர் அனுபூதியை மனமுருகி பாடுங்க. 51 பாட்டு தான். மனமுருகி பாடுனீங்கன்னா நிச்சயமாக முருகனுடைய அனுபவம் சித்திக்கும். அதே மாதிரி இந்த வழிபாட்டுல நெய்வேத்தியம்னு ஒண்ணு வைக்கணும். என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம்? பால் வைக்கலாம். ரொம்ப முக்கியமா தென மாவுல தேனும் நெய்யும் கலந்து உருண்டை பிடித்து முருகனுக்கு நெய்வேத்தியம் பண்றது ரொம்ப விருப்பமானது. வள்ளி பிராட்டி முருகன் பார்க்க வராங்க. அந்த முருகன்கிட்ட முதல்ல வள்ளி செஞ்சு கொடுத்த உணவு இந்த திணை மாவும் தேன் நெய் தான். இதை நீங்க கட்டாயம் முருகனுக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்க. அதே மாதிரி முருகனுக்கு ரொம்ப இஷ்டமான மலர்கள், தெச்சி